என்னதான் சாப்பிட்டாலும் வந்து எனக்கு முடி வந்து ஒண்ணும் பெருசா வளர மாட்டேங்குது. ஆ அதோட இது வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்க உடம்புல வந்து சேருதா அப்படின்றத வந்து பாருங்க. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்ம உடம்புல ஒட்டாம போறதுக்கு காரணம், நம்மளோட வயிறு வந்து ரொம்பவே மோசமா இருக்கும். வயித்துல வந்து புண்ணுகள், வயிறு வெந்து போறது, தேவையில்லாத நச்சுக்கள் வந்து நம்ம வயித்துல வந்து நெறையாவே இருக்கும் நம்ம குடல்ல. அத வந்து சரி பண்ணி உங்களுக்கு நல்லா வந்து இரும்பு சத்து குடுக்கக்கூடிய ஒரு ஹெல்தியான ஃபுட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து எல்லாருக்குமே எல்லா வயசுல இருக்கவங்களுக்குமே வயித்துல வந்து பூச்சி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப வந்து இதுவா இருக்கு அப்படின்னா, நீங்க டாக்டர்ட்ட சொல்லி பூச்சிக்கு வந்து மருந்து எடுத்துக்கோங்க. அது எல்லாருக்குமே வந்து குடுப்பாங்க. டாக்டர்ஸ் குடுப்பாங்க. அத எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த கீரைய வந்து நீங்க வாரத்துல 2 டைமோ, இல்ல 1 டைமோ வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்பவுமே உங்க வயிறு வந்து சுத்தமாவே இருக்கும். உங்க குடல் வந்து சுத்தமா இருக்கும். நீங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து உங்களுக்கும் சரி, உங்க குழந்தைகளுக்கும் நல்லாவே உடம்புல சேரும். நம்மளோட குடல வந்து சுத்தமா வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து கிடைக்காம, அதனால வரக்கூடிய நோய்கள் வந்து நமக்கு ஈஸியா வந்து வந்துரும். அதுல ஒண்ணு தான் நமக்கு வந்து முடி கொட்டுறது. இந்த கீரை வந்து மணத்தக்காளி கீரை. இந்த கீரை வந்து பெரும்பாலும் யாரும் வாங்கி இத சமைக்கிறதில்ல. ஏன் அப்டின்னா வந்து இத வந்து சமைக்க தெரியாதது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இத கடையணும். கடையறதுக்கு அலுப்புப்பட்டுக்கிட்டு இது யாருமே வாங்கி சாப்பிடுறதில்ல. இத வந்து இப்ப நம்ம ரொம்ப ஈஸியாவே வந்து எப்படி சமைச்சு சாப்பிடலான்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இதில ஏகப்பட்ட இரும்பு சத்துக்கள் இருக்கு. ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு. எல்லாருக்குமே அவ்ளோ நல்லது. கண்டிப்பா இத மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. சரி வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்ப இத வந்து நம்ம சாம்பார் மாரி தான் செய்ய போறோம். உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்து குக்கர்ல போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு பருப்ப நல்லா கிளீன் பண்ணிட்டு, அது கூடவே வந்து ஒரு 4 பச்சை மிளகாய், இல்ல ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து அது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த சாம்பார்ல வந்து இந்த பூண்டு சேர்க்கிறது, அப்படியே உரிச்சு உரிச்சு பூண்டு போடுறது, உரிச்சு உரிச்சு சின்ன வெங்காயத்த அள்ளி அப்படியே அதில கொட்டுறது, இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்க அப்படி சாப்பிடணும் அப்படின்னா வந்து நீங்க அதுக்கு தாள் வச்சு சாப்பிட்றலாம். சாம்பார்ன்ற பேர்ல சின்ன வெங்காயத்த அள்ளி கொட்டி, அது அப்படியே இனிக்கும். நல்லாவே இருக்காது சாம்பாரு, சாம்பாராவே இருக்காது. எல்லாருமே அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு சாம்பார்னாலே இப்போ வர வர என்னன்னே தெரியாம போச்சு. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. சரி அதில வந்து ஒரு 4, 5 பச்சை மிளகாய் போட்டுட்டு, இதில வந்து இந்த கீரை இருக்கு இல்லையா? மணத்தக்காளி கீரை, இது வந்து மத்த கீரைகள் மாரி இருக்காது. அதனால இந்த கீரையும் வந்து நீங்க இது கூடவே வந்து சேர்த்துருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த இத வந்து ஃபர்ஸ்ட்டு பருப்பு வேக வச்சு, அதுக்கப்புறம் அந்த கீரைய வேக வச்சு, அத கடைஞ்சு அதெல்லாம் பண்றதுக்கு இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க டக்குனு வந்து இத செஞ்சிரலாம். உங்களுக்கு பெருசா அலுப்பு வராது. அதனால தான் நான் இந்த மெத்தடுல வந்து செய்றது. இதையும் வந்து அது கூடவே சேர்த்துட்டு, தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊத்தி, தேவையான அளவு உப்பு போட்டு, ஒரு 3 விசில் இல்லன்னா 4 விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து நான் வீடியோ போடணுங்கிறதுக்காக இது சமைக்கல. வீட்டுக்காக சமைச்சேன் இல்லையா? சரி இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். கொஞ்சம் வேக வேகமா சமைச்சிட்டு இருந்தேனா, அதில கொஞ்சம் வீடியோ வந்து சரியா எடுக்க முடில. இப்ப இது நான் என்ன பண்ணேன்னா, அப்படியே குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு, சும்மா கரண்டில தான் லைட்டா வந்து இது பண்ணிட்டேன். இப்ப இதில இருக்கு பார்த்தீங்களா, அந்த கரண்டி, அந்த கரண்டில தான் சும்மா லைட்டா அப்படியே இது பண்ணி விட்டு, 2 தக்காளி மட்டும் அதில பிழிஞ்சு விட்டுருக்கேன். கையில வந்து 2 தக்காளி பிழிஞ்சு விட்டு, இப்ப நான் போட்ட பொடி வந்து சாம்பார் பொடி கிடையாது. கடையில வாங்குன குழம்பு மிளகாத்தூள். நீங்க வந்து வீட்ல இருக்க குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். தயவு செஞ்சு இந்த கடையில வாங்குற சாம்பார் பொடி மட்டும் போடாதீங்க. அது வந்து சாம்பார்னாலே பருப்பு வாசம் தான் சாம்பாரு. ஆனா சாம்பார் ஃப்ளேவர் குடுக்கணுங்கிறதுக்காக அந்த ஃப்ளேவரே சுத்தமா நல்லா இருக்காது அந்த சாம்பார் பொடி வாடையே. தயவு செஞ்சு அது போடாதீங்க. இந்த குழம்பு மிளகாத்தூள் மட்டும் வந்து 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. அதுவே போதும். காரமும் இது போதும். ஏன்னா ஏற்கனவே 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதில இருக்க இந்த காரம் போதும். உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சம்பழ அளவு வந்து புளி எடுத்து அத கரைச்சு இதோட சேர்த்துருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது புளி. அத வந்து சாம்பார்ல புளி சேர்க்கிறதான்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சேர்த்துக்கோங்க. இப்ப இத வந்து ரொம்பலாம் நம்ம கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம இந்த சைடு தாளிக்க போறோம். அதுவரைக்கும் இத அடுப்புல வந்து கொதிச்சிட்டு இருந்தா போதும். ஏன்னா இந்த இதெல்லாம் போட்டோம்ல, அந்த கொஞ்சம் பச்சை வாடை போறதுக்கு. இப்போ இன்னொரு அடுப்புல கடாய் வச்சுட்டு 2, 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருங்க. இதில வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துருங்க. வெந்தயம் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு கலந்து வச்சிருப்போம் இல்லையா? அதுவும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமா ஒரு 4 சோம்பு, ஒரு 10 வந்து மிளகு, ஒரு 10 மிளகு வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. நான் இந்த கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு தவிர வேற எல்லாத்துலயும் நான் இதே மாரி தாங்க தாளிப்பேன். ஏன்னா வந்து இத இத அட்லீஸ்ட் இதுலயாவது
நம்ம வந்து இதை சேர்த்துக்கணும். ஒரு 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்லேயும் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மிளகு போடுறதுனால உங்களுக்கு பெருசாக வந்து டேஸ்ட்லாம் வந்து மாறிடாது. ஆனால் அதில் இருக்க நச்சுக்களை இப்போ நம்ம சாப்பாடு சமைக்கிறோம் இல்லையா, அதில் இருக்க நச்சுக்களை வந்து இந்த மிளகு கண்டிப்பாக வந்து நீக்கும். அதோட இந்த மாதிரி கீரைகளில் வந்து இதை நம்ம சேர்த்தே சாப்பிட்றலாம். அப்படி இல்லைன்னா அதோட எசன்ஸ்னால நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ எங்கள் வீட்ல எல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட்லாம் அப்படியே வந்து மிளகை வந்து சாப்பிட்ருவாங்க. நானும் இப்போ தான் பழகிட்டு வரேன் அந்த மிளகெல்லாம் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி சமைங்க. இப்போ இது கூடவே வந்து பூண்டை வந்து உரித்து முழுசாக சாம்பாரில் போடாதீங்க. இந்த மாதிரி நல்லா நச்சுட்டு தட்டி போட்டுக்கோங்க. ஒரு 7, 8 பல்லு பூண்டு போட்டுட்டு அது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். சாம்பாருக்கு வந்து நான் வெங்காயம் நிறையா சேர்க்கவே மாட்டேன். ஏன்னா அது நல்லாவே இருக்காது. சாம்பாரே ஒரே இனிப்பாக தான் இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் நான் சேர்க்க மாட்டேன். ஒரு மீடியம் சைஸ் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போது இந்த தாளிப்பே பாருங்களேன், இதில் வெந்தயம் இருக்குது, சோம்பு இருக்குது, மிளகு இருக்குது, பூண்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வயிற்றுக்கு. நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து இது நல்லாவே நீக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மணத்தக்காளி கீரையும் உங்கள் வயிற்றை வந்து நல்லாவே சுத்தம் பண்ணி உங்கள் வயிற்றில் இருக்க புண்ணு எல்லாத்தையுமே வந்து இது கிளியர் பண்ணி கொடுக்கும். இது வந்து ரொம்ப இந்த தாளிக்கும் போதே இதோட வாசனை கூட ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவு இதெல்லாம் வந்து சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இதனால் ஒன்றும் தப்பே கிடையாது. இதுதான் போட்டு சமைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு நல்லது நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது தான். கண்டிப்பாக இந்த மாதிரி தாளித்து வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கினதும் இதை வந்து நம்ம அந்த சாம்பாரோட வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கிட்டு, ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அலுமினிய பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா இதிலே வச்சிடாதீங்க. நான் எப்பவும் இதில் செய்ய மாட்டேன், இன்றைக்கி மறந்துட்டு அப்படியே இதிலே வந்து செஞ்சுட்டேன். இப்போ இந்த சாம்பாரில் ப்ரோட்டீனும் இருக்குது, இரும்பு சத்தும் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் உடம்புக்கு. இந்த சாம்பார் சாப்பிட்றதுனால சில பேருக்கு ஒத்துக்காது இல்லையா, கேஸ் ட்ரபிள் ஆகும், வயிறு மந்தமாக இருக்கும், செரிக்காது, டைஜஸ்ட் ஆகாது. இந்த சாம்பார் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வரவே வராது. உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், கேஸ் ட்ரபிள் வராது, ரொம்பவே உடம்புக்கும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இதை சாதத்துக்கும் சாப்பிட்லாம், நீங்கள் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இவ்வளோ தூரம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களும் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று, அதனால தான் சொல்கிறேன். இது சமையல் வீடியோ இல்லை, உங்கள் ஹெல்த்துக்கான வீடியோ. அதனால தான் சின்ன சின்ன விஷயங்களையும் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப பில்டப் பண்ணி பேசணும், பில்டப் பண்ணி சமைக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. என் மனசில் பட்டதை எனக்கு தோணுனதை அப்படியே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.